அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சாத்தூர் கலைச்செல்வம். இன்னைக்கு என்ன தகவலை பத்தி பார்க்க போறோம்னா, யார் நல்லவன் யாரு கெட்டவன் அந்த தகவலை பத்தி பார்க்க போறோம். நல்லவனா யாரு? எல்லாரையும் மதிக்க தெரிஞ்சவன் தான் நல்லவன். யாருக்கும் கெடுதல் செய்யாதவன் தான் நல்லவன். பிறர் குடியை கெடுக்காம இருக்கிறவன் தான் நல்லவன். உதவி செய்ய முடியலனாலும் உபத்திரம் செய்யாம இருக்காமல, அவன் தான் நல்லவன். அதாவது நமக்கு அடிபட்டுனா எப்படி நமக்கு வலிக்குமோ அதே மாதிரிதான் மற்றவங்களுக்கு அடிபட்டாலும் வலிக்கும் என்பதை உணர்ந்தவன் தான் நல்லவன். அதாவது அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு காலத்துல எல்லாரிடமும் சகஜமாக பேசியவன். அவனை அமைதியாக மாற்றியது எது? அவன் பட்ட பல காயங்கள் வலிகள் அவனை அமைதியாக மாற்றியது. அதனாலதான் அவன் தனிமையை நோக்கி செல்ல தொடங்கினான். எல்லாரையும் நம்பியவன் தான் ஒரு காலத்துல தனிமையை நோக்கி செல்கிறான். அதாவது எல்லா நேரங்களிலும் விலகி இருப்பதுதான் மிகப்பெரிய பலமே. அதாவது எல்லா போராட்டத்தையும் சத்தமாக வெல்ல வேண்டியது அவசியம் இல்லை. அமைதியை நோக்கி சென்றாலே எல்லா பிரச்சனைகளும் தீரும். அதாவது நம்ம மனதை காயப்படுத்திய அனைத்து பிரச்சனைகளையும் காயங்களிலும் இருந்து அமைதியாக விலகி செல்ல நம்ம கற்றுக்கிடணும். ஒரு நாள் நிச்சயம் ஒரு நாள் நீ இழந்த நிம்மதியை விட நீ பெற்ற அமைதி தனிமை பெரிய செல்வமாக கட்டாயம் மாறும். எல்லாரும் சொல்லுவாங்க அவன் மாறிட்டான்ட்டு. ஆனா மாற்றியதே அவன் பட்ட காயங்களும் வலிகளும் தான் அவனை மாற்றியது. அமைதியை நோக்கியும் தனிமையை நோக்கியும் செல்ல காரணமாக அமைஞ்சது. வாழ்க்கையில விலை மதிப்பற்ற பொருட்கள் அனைத்துமே தனிமையாக தான் இருக்கும். அதாவது இவன் லைஃபை தொலைச்சிட்டான், லைஃபை வேஸ்ட் ஆகிட்டான் அப்படின்னு பல பேர் பல கருத்துக்களை சொல்லலாம். அவங்க சொல்றதெல்லாம் நம்ம காதுல கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம மனம் தான் பாதிக்கும். புறம் பேசுறவர்கள் நிறைய. அதாவது உன்னை தட்டி கொடுப்பவர்களை விட உன்னை தட்டி கீழே தள்ளுறவங்க தான் நிறைய பேர். தன்னை தட்டி கீழே தள்ளிட்டானே நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில அப்படியே வாழ்க்கைய ஏறிக்கிட்டு ஏணிப்படி போல ஏறி 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 மென்மேலும் நம்ம எப்படி உயரணும், வெற்றியை எப்படி பெறணும் அப்படின்னு அதை பத்தி தான் நம்ம சிந்தனை இருக்கணும். இவன் பேசுறான் அவன் பேசுறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாலே நம்ம எங்க தொடங்கணுமோ அதே இடத்துலதான் நம்ம நிற்போம். அதாவது என்ன சொல்றதுன்னா, பல பேர் பல விதமா பேசலாம். பேசுறவங்க கருத்தனா நம்ம செவிசாய்க்க கூடாது. நானும் நிச்சயம் வெல்வேன், அதுக்கு என் உழைப்பை கட்டாயமா போடுவேன். பேசியவர்கள் பல பேரை ஒரு நாள் கட்டாயமா திரும்பி பார்க்க வைப்பேன் என்ற எண்ணத்தை மனதில் ஆள் மனதில் விதைத்து விட்டாலே நிச்சயம் நாம் வெற்றி பெறுவோம். அடுத்தவர்கள் பேசியதை காதுல வாங்கக்கூடாது. நம்ம அமைதி தனிமையை நோக்கி செல்லணும். அப்பதான் நம்ம மனம் தூய்மை அடையும். அப்பதான் நம்ம இலக்கை தீர்மானிக்க முடியும். வெற்றி ஒன்றுதான் நம் இலக்கு. வெற்றி பெற்று அனைவரையும் திரும்பி பார்க்க வைக்க வேண்டும். பேசியவர்கள் அனைவரும் வாயெடுத்து போவார்கள். ஏளனம் பேசிய அனைவரும் வாயெடுத்து போவார்கள். நன்றி, வணக்கம்.